மன ஓசையின் 13வது பதிவு பாடலை கேட்க இருக்கும் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பாடல் புலவர் மோசிகீரனார் எழுதிய புறநானூற்றின் 186வது பாடல். இனி பாடலை படிக்கலாம். நெல்லும் உயிர் அன்றே, நீரும் உயிர் அன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. மிக எளிய பாடல். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே. உலக உயிர்களை காப்பது நெல்லும் நீரும் மட்டும் அல்ல. அதான் முதல் வரி. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். பரந்த இந்த உலகத்திற்கு அரசனே உயிர் ஆவான். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. தானே உலக நல்வாழ்வின் உயிர்ப்பாக விளங்க வேண்டுபவன் என வேல்மிகுந்த படைகளுடைய வேந்தன் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து அதற்கேற்ப மக்களை பேணி நடப்பது அந்த வேந்தனின் கடமை அப்படின்னு பாடல் முடியுது. இதே பாட்டை தான் வேற ஒரு பரந்த இவ்வுலகம் வேந்தனின் முறையான காவல் சிறப்பாலேயே நிலை பெறுவதனால் அரசனே உண்மையாக உலகுக்கு உயிர் ஆவான் அப்படிங்கிறது தான் பொருள். நெல்லும் நீரும் மட்டும் மக்கள் உயிரை காப்பாற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேந்தன் அரசன் இதெல்லாம் இல்லாத காலம் இது. ஆனால் அந்த இடத்துல இன்னைக்கு யார் இருக்கான்னா, மந்திரிகளும் உயர் அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. இவங்க தான் மக்கள் உயிரை காக்கும் பொறுப்பில் இருக்கிறாங்க. இவங்க உணரணும், தாம் தான் இந்த உலகத்திற்கு உயிர் அப்படின்னு உணர்ந்து நடக்கணுங்கிறது தான் பாடல். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. இந்த வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே, அந்த வேந்தன்கிற இடத்துல அரசு அதிகாரிகளுக்கு கடனே, மந்திரிகளுக்கு கடனே அப்படின்னு முடிக்க வேண்டியது தான் இந்த பாட்டு. ஏன்னா இன்றைய நவீன வாழ்க்கையில் மனிதர்கள் ஏராளமான சான்றிதழ்களை பெற வேண்டியிருக்கு. இல்லாட்டி வாழவே முடியாது. இடுகாட்டில் ஒரு பிணத்தை புதைப்பதற்கு கூட ஆதார் கார்டு கேட்கும் காலம் இது. அப்படி ஒரு ஆதார் சான்றிதழ் பெறவும், இருப்பிடச் சான்றிதழ் பெறவும், ஜாதி சான்றிதழ் பெறவும், வருமான சான்றிதழ்னு நூற்றுக்கணக்கான சான்றிதழ்களை பெற்றால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அவைகளை விநியோகம் செய்யும் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் அரசை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கணும்? யான் உயிர் என்பது அறிகை, வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. வேந்தற்கு இல்லை, இந்த அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளுக்கு கடனே அப்படின்னு புலவர் மோசிகீரனார் சொல்றாரு. புறநானூற்றின் 186ல் இப்படி ஒரு பாடல் இருக்குங்கிறத சொல்றது தான் யூடியூபின் நோக்கம். கூடவே நாம் அந்த பாடல் சொல்லும் கருத்துக்களையும் சற்று விரிவாக பார்க்குறோம். இதோடு இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.